அடுத்தது பாருங்க. இதோட தோலையே எடுத்துறாங்க. புலியோட தோல். இங்க பாருங்க. புலி, சிறுத்தை இதோட தோலெல்லாம் உரிச்சு விட்டுறாங்க. மானோட தோலையே வேட்டையாடிறாங்க. என்னது? பச்சோத்தி. இதை என்ன பண்றாங்க? அவங்க தோலை எடுக்கிறாங்க. நீங்க முக்கியமா யார் யாரையும் உண்டிகோல் வச்சு அடிக்கிறது, உண்டிகோல் வச்சு போனம் அடிக்கிறது, பச்சோத்தி அடிக்கிறது, இதெல்லாம் யாருமே குருமணி இல்லை, நடவுள் இல்லை, எல்லாருமே அடிக்கிறார். இங்க பாருங்க, மயில் பாருங்க. இங்க அடுத்தது பாருங்க, மயில் ஆச்சு. இப்ப சொல்லுங்க, யார் யாரோட நோட்ல எல்லாம் மயில் வச்சிருக்கீங்க? கை தூங்க. இப்ப இவங்களால தான் இந்த மயில் செத்து போயிருக்கு. யார் யாரெல்லாம் மயில் வச்சிருக்கீங்களோ உங்களால தான் இந்த மயில் செத்து போயிருக்கு. இந்த மயிலுடைய தோகைன்றது என்னது? நம்மளுடைய முடி மாதிரி. கரெக்டா? நம்ம மயிலுடைய தோகைன்றது நம்மளுடைய முடி மாதிரி. யாருன்னா உங்க முடியை வெட்டி நோட்டுக்குள்ள வச்சுருக்கீங்களா? அப்படி ஏன் அதோட முடியை வெட்டி நீங்க நோட்டுக்குள்ள வச்சுருக்கீங்க? தேவையில்ல. அதுக்கு அழகா இருக்கும். அப்போ நம்ம இனிமேல் அந்த வந்ததுன்னா வாங்கக்கூடாது. ஏன் சரி, இப்ப உங்ககிட்ட மயில் வந்ததுல எத்தனை பேர்கிட்ட மயில் இருக்கு? கை கொடுங்க. உங்களுக்கு எப்படி மயில் வந்தது? கையில வாங்கினீங்க. எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினீங்க? எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினீங்க? 10 ரூபாய். வாங்கினா யூஸ் குட்டி போட்டுச்சா? குட்டி போட்டுச்சாரு? நீங்க மயில் வாங்க அங்க மயில் சாகடிக்கிறவங்க காசு வருதுன்னு இன்னும் சாகடிச்சுட்டே இருப்பாங்க. நீங்க மயில் வாங்காம விட்டீங்கன்னா யாருமே வாங்கலப்பா, அதனால மயில் பிடிக்க வேணாம்ப்பா சொல்லுவாங்க. ஸோ நீங்க இனிமேல் மயில் கரெக்டாக வாங்கிட்டு விடணும். சரியா? டீஃபாரஸ்டேஷன், காடுகளை அழிக்கிறது. இங்க பாருங்க. ஓகே, அடுத்த சைடு. சரி, இதுல முதல்ல என்ன இருக்குது? அடுத்தது சரி, ஃப்ராக் நேரா கிராஸை சாப்பிடுமா? சாப்பிடாது. அப்ப நடுவில் ஒரு மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளியெல்லாம் நீங்க சாகடிச்சிட்டீங்கன்னா எப்படி தவளைக்கு உணவு கிடைக்கும்? நீங்க வெட்டுக்கிளி தானே சாகடிக்கிறீங்க. சாகடிக்கலாமா? இனிமேல சாகடிக்கல. அடுத்தது இப்ப பாருங்க, இப்ப புல்லு இருக்குது, வெட்டுக்கிளி இருக்குது. எது இல்ல? இல்ல. பாம்பு நேரா வெட்டுக்கிளியை சாப்பிடுமா? சாப்பிடாது. அடுத்தது இப்ப பாருங்க, நேரா ஈகல் இருக்குது, கழுகு நேரா புல்ல தின்னுமா? தின்னாது. அப்ப எல்லா உயிரினமும் ஒரு இடத்துல இருக்கணும். நாம என்ன பண்ணிடுறோம்? ஒரு உயிரினத்தை சாகடிச்சிடுறோம். சாகடிச்சுட்டா உணவு கிடைக்காது. யாருக்கே உணவு கிடைக்காம போயிடும், நம்மளுக்கே உணவு கிடைக்காது. ஓகே, அடுத்தது இப்படிதான் நம்ம வாழணும். உங்க புக்ல இருக்கா? உங்களுக்காக தான் உங்க புக்ல இருந்து தேர்வு. இப்ப பாருங்க, இதுல எல்லாமே இருக்கு. இது சந்தோஷமா இருக்குதா? இன்னும் ஒரு 10-15 செத்து போச்சு, அது சந்தோஷமா? எல்லாமே இருக்கணும். இதான் நம்ம என்ன சொல்றோம்? உணவு வலை, ஃபுட் வெப். சரி, இப்ப நம்ம